ஆட்டுக்கால் பிரியாணின்னு ரொம்ப ஹைப் குடுத்திருந்தாங்க. அத நம்பி நாங்க நடு ஜாமத்துல 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவனையும் எழுப்பி கிளம்பி போனேன். சரி அப்படியே டஸ்ட்பின்ல குப்பை வேற இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கொட்டிட்டு போலான்னு போனேன். நாங்க அவ்ளோ ஸ்லோவா தான் அப்படி இருந்தும் போனோம். பார்த்தா டீ குடிச்சிட்டு அப்படியே போலான்னு போனோம். ஹைப் குடுத்த அளவுக்கு அந்த பிரியாணிலாம் இல்லங்க. உண்மையா சத்தியமா. அதுவும் அந்த சட்னிக்குலாம் ஹைப் குடுத்தாங்க பாருங்க. அந்த பிரியாணிக்கு சூப்பரா இருக்கும். ஆஹா ஓஹோன்னு அதுல ஒரு புளிப்பும் இல்ல, காரமும் இல்ல, எதுவுமே இல்ல. ஆள் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து என்னென்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண பிறகு வண்டி எடுத்துட்டு வந்தாங்க. ஃபேமிலியா ரன் பண்றாங்க போல. 110 ரூபா 120 ரூபா சம்திங். ஆனா அவ்வளோ டேஸ்ட் தான் சொல்ல முடியாதுங்க. அந்த சட்னிக்குலாம் ஹைப் குடுக்குற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. ப்ராமிஸா மார்னிங் எந்திரிச்சு போய் வாங்குற அளவுக்கு எல்லாம் ஒர்த்தபிள் இல்லங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன். ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய அந்த தையல்ல வைக்கிறனால ரைஸ் உங்களுக்கு அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். நானே வீடியோக்காக தான் ரொம்ப ஜூமிங்ல போய் எடுத்திருப்பேன். சரி அந்த அமௌண்ட்டுக்கு ஓகேனாலும் டேஸ்ட் சுத்தமா இல்ல. குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு காரம் இது இல்லாம ஆக்கி கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் மாத்தினா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்.